எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெல்லன். இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் DIY நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கலாம். அவ்வளோவா மணி எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். ஒரு 10 rupeesலே காரியம் முடிச்சிடும். ஓகேவா? ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கு. நீங்கள் நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் வாங்கி உங்களோட ஹேரில் அப்ளை செய்கிறீங்க, இல்லை நல்ல ஒரு கண்டிஷ்னர் யூஸ் செய்கிறீங்க, அதில் எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அதே சேம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. ஒவ்வொரு ஹேரும் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக, டேங்கிள்ஸ் ஃப்ரீயாக பக்காவாக இருக்குது. நீங்கள் ட்ரை செய்யலாம். குறைஞ்ச மணி தான் நம்ம செலவு பண்ணணும். ஓகேவா? அதிகமாக நீங்கள் செலவு எதுவும் செய்ய வேண்டாம். ஓகே, இந்த ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சமையல் அறையிலே உள்ள விஷயங்கள் தான். வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா? வெந்தயத்தில் தான் செய்கிறது. ஆனால் முழுசாக உள்ள வெந்தயத்தை வச்சு ஊற போட்டு செய்வாங்க. நான் அது மாதிரி நான் செய்ய ரொம்ப சோம்பேறி. ஓகேவா? அது எனக்கு அந்தளவு பொறுமை இல்லை. முந்தின நாளே வெந்தயத்தை ஊற போட்டு நெக்ஸ்ட் டே மிக்ஸி ஜாரில் வச்சு அடித்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டில் எனக்கு பொறுமையே கிடையாது. ஓகேவா? அதனால ஒரு வழி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே போகிற நேரம் வெந்தய பவுடர் கிடைக்கும். வெந்தய பொடி பேக்கில் கொடுப்பாங்க. ஒரு 50 கிராமெல்லாம் உங்களுக்கு ஒரு 20 rupeesல கிடைக்கும். 50 கிராம் பேக்கு. ஓகேவா? அதில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 50 கிராம் வாங்கி வச்சதுலே ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் யூஸ் செய்யலாம். ஓகேவா? ஹேர் பேக்குக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவு வெந்தயம் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். வெந்தய பவுடர் நான் என்னோடய ஹேர்லேருந்து இவ்வளவு இருக்குது. ஓகேவா? என்னோடய ஹேர்லேருந்து இவ்வளவு இருக்குது. நான் இதுக்கு எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு ஸ்பூன் நிறைய வெந்தயத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கூட வாட்டர் மிக்ஸ் செய்யணும். மிக்ஸ் செய்கிற நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் சீக்கிரமாக வாட்டரை அப்சர்வ் செஞ்சு வாட்டரே இல்லாதது மாதிரி திக்காக ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் செஞ்சுட்டே இருங்க. வெந்தயம் திரும்ப திரும்ப அந்த வாட்டர் அப்சர்வ் செஞ்சு எடுத்துகிட்டே இருக்கும். வெந்தயம் பெருசாகும். ஓகேவா? அந்த பவுடராக இருந்தாலும் அது வாட்டரை அப்சர்வ் செஞ்சு அதோட அளவு அதிகமாகும். நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருப்போம், ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மாறும். ஓகே, ஒரு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில். ஓகேவா? எடுத்து நல்லபடியாக அது கூட மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஹேரில் அப்ளை செஞ்சுக்கலாம். ரூட்லேருந்து டிப்பு வரைக்கும் எல்லா ஹேர்லேயும் படுகிற விதமாக அப்ளை செய்யுங்க. நல்லா வளவளப்பாக இருக்கும். ஓகேவா? அப்ளை செய்கிற நேரம் பிசு பிசுப்பாக அது வெந்தயம் உங்களுக்கு தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, ஜெல் மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்கும். எல்லா ஹேர்லேயும் படுகிற விதமாக நல்லபடியாக ஸ்கேல்பில், ஹேர் லென்த்தில், ரூட்லேருந்து டிப்பு வரைக்கும் அப்ளை செஞ்சுக்கிங்க. அப்ளை செஞ்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு 30 minutes போதும், தாராளமாக போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா ஒரு 45 minutes 1 hour கூட வச்சிக்கலாம். எந்த கெடுதலும் இல்லை, அதனால வச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு யூஸ் செஞ்சு வாஷ் செஞ்சுக்கலாம். நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் செய்கிறீங்களோ அதுவே யூஸ் செய்யுங்க. ஏன்னா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பர்பஸுக்காக ஷாம்பு மாற்றி யூஸ் செஞ்சேன். அதில் எனக்கு ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே யூஸ் செய்கிறது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. அதுதான் எனக்கு ஒத்துக்குது. என்னன்னே தெரியல, எத்தனை ஷாம்பு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி யூஸ் செஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு பெனிஃபிட்டு கொடுக்காம கெடுதல் தான் ஆகுது. ஒன்லி அந்த கிளினிக் ப்ளஸ் தான் எனக்கு ஒர்க் ஆகுது. சப்போஸ் அது முன்னாடி சின்ன வயசுலேருந்தே யூஸ் செய்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த ஷாம்பு போட்டு தான் வாஷ் செஞ்சுக்கிறேன். அதாவது டைரெக்டாக ஷாம்பு எடுத்து யூஸ் செய்யாதீங்க. மக்கில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து, ஒரு 1/4 மக்கு அளவு வாட்டர் எடுத்து, உங்களுக்கு எந்த அளவு ஷாம்பு யூஸ் செய்வீங்களோ அதை உங்களோட கையில் எடுத்து மக்கில் வாட்டரில் விட்டு நல்லபடியாக கரைச்சிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் நுர மாதிரி வரும். அதுக்கப்புறமா எடுத்து உங்களோட ஹேரில் ஃபுல்லாக அப்ளை செஞ்சு மசாஜ் செஞ்சுக்கிங்க. அதுக்கு பிறகு வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செய்கிற நேரமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறது தெரியும். ட்ரை ஆன பிறகு பாருங்கள், ஹேர் நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கண்டிஷ்னர் போட்டது மாதிரி ஹேரில் இருக்கும். நேச்சுரலாக உள்ள ஒரு கண்டிஷ்னர் தான் இது. பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த பேக்கை நீங்கள் ட்ரை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் செய்ய மாட்டீங்க. அந்த அளவு பெஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக்கை ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களோட ஹேரை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஹேர் பேக்கை ஒரு 5 times எல்லாம் நான் யூஸ் செஞ்சுட்டேன்.
யூஸ் செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இந்த ஹேர் பேக்கு ஹேருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மையை கொடுக்குது. நல்லா சில்கி சாஃப்ட் ஸ்மூத்தாக ஹேரை மாற்றுது. ரெகுலராக நீங்கள் யூஸ் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரெகுலராக கண்டினியூ செய்ய போகிறேன். ஓகேவா? என்னோடய ஹேரில் நல்ல மாற்றம் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை செஞ்சு பாருங்கள். 10 rupees இல்லை 20 rupeesல உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த 20 rupeesக்கு நீங்கள் செலவு செஞ்சு வாங்குறதா 1 monthக்கு வந்து போகும். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.